போன வாரம் கொடுத்தா சரியா போச்சா? அதுக்கு முந்தின வாரம் அவிடவிட் டைப் பண்ண டைப் ரைட்டிங் கூலி கூட உங்களுக்கு கிடையாது. அட என் பாக்கி தான் கொடுக்கல, நான் மெதுவா வாங்கிக்கிறேன். அந்த டைப்பிஸ்ட் என் உயிரே வாங்கிட்டு இருக்காரு ஐயா. அந்த 20 ரூபீஸ் டான் தூக்கி வைக்க கூடாது சார். நான் 20 ரூபீஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அது இல்லையா, அதுக்கப்புறம் சார் 2 பாயிண்ட் மாத்தி சொன்னார் அந்த ரீடைப் கூலி. இது என்னப்பா இங்கே பெரிய சிக்கலா இருக்கு? இது என்ன டைம்? இது என்ன டைம்னு கேக்குறேன். கேஸ் மும்முரமா நடந்து முடிய போற டைம். இந்த நேரத்துல பணத்தை மைண்ட்ல வச்சுட்டு கோர்ட்ல பேசினா பாயிண்ட்களை விட்டுருப்பா. அப்புறம் கேஸ் என்ன ஆகுது? எப்படியாவது ட்ரை பண்ணி 2 நாள்ல பணத்தை கொண்டு வந்து கொடுத்துறேன். ஏன் சார் இப்ப கேஸ் எப்படி நடந்துச்சு? அதான் சொன்னேனப்பா, ஆப்போசிட் சைடு வெரி வெரி ஸ்ட்ராங், ஓ சைடு பாயிண்ட்கள் எல்லாம் வீக்கா இருக்கு. பாயிண்ட்களை எடுத்து நான் பேசக்கூடிய முறையில, அதாவது என் பேச்சு திறமையில தான் இருக்கு உன் கேஸ் ஜெயிக்கிறது. சார் என்னமோ நான் உங்களை தான் சார் கடவுளை போல நம்பி இருக்கிறேன். இது உங்களுடைய சொந்த கேஸ் போல நினைச்சேன். சொந்த கேஸுக்கு ஃபீஸ் உண்டு, பணத்தோட வா. சரி சார். ஏன் சார் கேஸ் அந்த ஆள் பக்கம் வீக்காவா இருக்கு? யார் சொன்ன? இப்ப நீங்க அவங்களுக்கு சொன்னீங்களே. அடா அவங்கிட்ட பணத்தை அப்படி வாங்குறதுக்காக சொன்னப்பா. கேஸ் அவன் பக்கம் தான் ஸ்ட்ராங், நிச்சயமா அவன் தான் ஜெயிப்பான். அட கேஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பணத்தை வாங்குறதுக்கு நான் அவன் மேல கேஸ் போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? ஏயா திருவிடங்கருதர் கோவில சோழ பிரம்மதியை உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சு வேடிக்கை பாக்குறிய? பொண்ணு காணுமே. நான் தான் அப்பவே சொன்னேனுங்களே, அந்த பொண்ணு கரெக்டா 5 மணிக்கு தான் உங்களை இங்க அழைச்சிக்கிட்டு வர சொல்லுச்சு. 4:30 மணிக்கு புறப்பட்டா போதும்னு சொன்னேன். நீங்க 3 மணிக்கே புறப்பட்டு ஊருக்கு முன்னாடி இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தா அந்த பொண்ணு தான் என்ன செய்யும், இல்ல நான் தான் என்ன செய்வேன்? ஆமா, அந்த பொண்ணுக்கு ஊடு இருக்கும்போது கோவில்ல வந்து என்ன மீட் பண்ண சொல்லிட்டேங்க. வீட்டுல அவங்க அம்மாவுக்கும் தம்பிக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல அவ்வளவு சம்மதமா எனக்கு படல. அவங்க சம்மதிச்சா என்ன, சம்மதிக்காம பண்ணலாம். பொண்ணு மனப்பூர்வமா சம்மதிக்குது இல்ல? சம்மதிக்காமலா உங்களை இங்க வர சொல்லி இருக்கும். தானே கேட்டேன். என்னங்க இந்த பொண்ணு வந்துருச்சுங்க. போயிடு போயிடு போயிடு. இருங்க, அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போயிடுறேன். வாமா வாமா. அம்மா நான் சொன்னனே அவரு இவர பாத்திருக்கேன். பார்த்தோம், நாங்க பார்த்துட்டோம். என்ன அதே விஷயம்? சன்னிதானத்துக்கு போய் பேசுவோம். சன்னிதானத்துல சங்கதி பேசுவோம். நம்ம பேச போறது பெரிய விஷயம். ஆமா, அதுக்கு யாராவது ஒரு சாட்சி வேணுமே நினைச்சேன். சாட்சிக்கு என்ன பெரிய பிட்டாதார், ராஜாக்கள், செட்டியார்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்கள கூட விடுறேன். அவங்க எல்லாம் சாட்சி எத்தனை நாளைக்கு சரியா சொல்லுவாங்க என்னால நம்ப முடியல. நமக்கெல்லாம் மனசாட்சி இருக்கு. ஆமா, அந்த மனசாட்சிக்கு மதிப்பு கொடுக்கறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட என்னால புரிஞ்சுக்க முடியல. என்ன மாதிரி 2 ஒருத்தர் இருக்காங்க, அவ்வளவுதான். அதனால எல்லாத்துக்கும் பொதுவா தெய்வ சாட்சியா பேசிட்டோம்னா பொறுப்பெல்லாம் அது கையில ஒப்படைச்சிட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம். நீ என்னமோ தெய்வம் எங்க இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உன்னோட பக்தன். தெய்வம் தூண்ல இருப்பான், துரும்புல இருப்பான், ரோட்ல இருப்பான், எங்க இருப்பான். உன் இஷ்டப்படியா நம்ம கிட்டே பேசுவோம். என்ன பேசுவோம், என்ன டைம்ஸ்? என் தம்பியை டாக்டருக்கு படிக்க வைக்கணும். MBBS தானே? ஆமாங்க, இதுதான் கடைசி வருஷம். படிக்க வைக்கிறேன். அப்படி ஃபெயிலியர் ஆயிடுறான்னு வச்சுக்கோ, அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி படிக்க பாஸ் பண்ணி வச்சிடறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, அவன் ரொம்ப புத்திசாலி. நீங்க பண உதவி செஞ்சீங்கன்னா போதும், அவனா படிச்சு ஜெயிச்சிருவான். படிக்க வைக்கிறேன். அடுத்த டைம்ஸ் அவன் படிப்பு முடிச்சு சம்பாதிக்க தலை எடுக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை நீங்க காப்பாத்தணும். இதுதான் என் மனசு ரொம்ப கவலைப்படுது. நம்ம உங்களோட பிரிக்கிறிய சேர வேணாம், நம்மோடு சொல்ல வேணும். உன்னதான சொன்ன கவலையா இருக்குல்ல? தப்புதான். நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும். நம்ம குடும்பத்துல காப்பாற்றுற இந்த அம்பாள் சாட்சியா? என் சாட்சியா? உன் சாட்சியா காப்பாற்றுறேன். அப்ப நானும் இந்த அம்பாள் சாட்சியா உங்களை மனப்பூர்வமா கல்யாணம் செய்திருக்கேன். மச்சனமுள்ள காலேஜ் திறக்கிறதுக்கு இன்னும் 3 நாளா இருக்கு. ஆமாங்க. பத்தியா எவ்வளவு அக்கறை உன் குடும்பத்து மேல இருந்தா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பணம் இவ்வளவு எதுக்குங்க? 1000 ரூபாய் இருந்தா போதுமே. வச்சுக்கோ. இவ்வளவு எதுக்கு அவ்வளவு எல்லாம் உனக்கு தானே, சாவி உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். அப்புறம் உன் இஷ்டம். ஆனா இன்னொன்னு, கல்யாணம் ஆகுற வரைக்கும் வெளியே தெரியக்கூடாது. ஏன்? ஏன்னா எங்க அம்மா இருக்காளே கிழவி, அவ வேற ஒரு பொண்ணை கட்டுறதா இருக்காங்க. எனக்கு அவங்களெல்லாம் பிடிக்கல, எனக்கு மனப்பூர்வமா உன்னதான் பிடிக்குது. அதனால வெளியே தெரியக்கூடாது. அதுவும் என் மகனுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே ஸ்டே ஆர்டர் வாங்குவான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே சாயந்திரமா இங்க கல்யாணம் பண்ணிக்கோ. மீனாட்சி, மீனாட்சி, நீ செய்த முடிவு 100க்கு 100 சரியான முடிவு. இதயம் படைச்ச எல்லாருமே வாழ்த்து கூறி வரவேற்கும் முடிவு. ஏழைக்கு வறுமைதான் சொந்தமே தவிர அவன் இதயம் கூட அவனுக்கு சொந்தம் இல்லைங்கிறது இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுற முடிவு. எதிர்பாராத விதமா கோவிலுக்கு வந்த எனக்கு நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது.
அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீ என் மேல வச்சிருக்கிற அன்பை விட உன் குடும்பத்து மேல அதிக பாசம் வச்சிருக்கிறேங்கிற ஒரே நம்பிக்கை தான் எனக்கு ஏற்பட்டது. சத்தியமா சொல்றேன் மீனாட்சி, நீயும் நானும் கல்யாணம் செய்துக்க முடியாதுங்கிற முடிவுக்கு நான் நேத்தே வந்துட்டேன். நீ எனக்கு எட்டாம போயிட்டேங்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் பேசுறதா நீ தயவு செய்து நினைக்காது. உன்னை கல்யாணம் செய்துக்கிட்டு உன் தம்பியை படிக்க வச்சு உன் குடும்பத்தையும் பாதுகாக்கலான்னு எந்த சொத்தை எதிர்பார்த்து இருந்தேனோ அந்த சொத்து என் கைக்கு வந்து சேர்றது அவ்வளவு சுலபம் இல்லைங்கிற நிலைமையில கேஸ் விபரீதமா போயிட்டு இருக்கு. என் கட்சி ரொம்ப பலகீனமா இருக்குதுன்னு என் வக்கீலே சொல்றாரு. இந்த நிலைமையில நாம 2 பேரும் கல்யாணம் செய்துக்கிட்டா அது கருங்கல்ல கட்டிக்கிட்டு கடல்ல இறங்குற பயங்கரமா தான் முடியும். மீனாட்சி, உன் ஒருத்தியினுடைய தியாகம் உன் தம்பியினுடைய வாழ்வை மட்டுமல்ல, உன் கூட பிறந்த 6 பெண்களுடைய வாழ்வையும் பலமான இடத்துல அமைக்கும். உன் தியாகம் பலிதமாகணும்னு நான் மனப்பூர்வமா வாழ்த்துறேன். நான் வரேன். ஒண்ணு செய்வீங்களா? என்ன? நான் தியாகம் செய்ததாக நீங்க எல்லாருமே சொல்றீங்க. அது உண்மையா இருந்தா என்னுடைய தியாகத்தை பூர்த்தியாக்கும் காரியங்கள்ல உங்க கல்யாணமும் அடங்கி இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. புரியலையே. நீங்க சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை செய்துக்கிட்டு உங்க மனைவியோட எங்க வீட்டுக்கு வரணும். முயற்சி செய்யறேன் மீனாட்சி. வரேன். நான் வர்றதுக்குள்ள வீட்டுல போய் ஊதணும். போ, ஊது. கொடுத்து தொலையேண்டா. நான் மாட்டேன். அது என்ன அவ்வளவு நெஞ்ச சகண்டாய். இந்த யமனே வர. ஏய் யமனே சொன்னே. ஐயோ பெரிய தம்பி பாருடா. என்னவே உயிர் இருக்கா? சீப்பா. இந்த புள்ளைகளை கொஞ்சம் கண்டிச்சு வைடா. போலீஸுக்கு போன் பண்ணலாமா? போலீஸா? அவங்க பத்தாது. இந்த பாரு, பாகிஸ்தான் பட்டாளத்தை விரட்டி அடிச்சாங்களே, அந்த பட்டாளத்தை கொண்டு வந்து துப்பாக்கி நேரம் நீட்ட சொல்லணும். அப்படி சொல்லு. ஒரு கூட செங்கலும் பிடாரிங்கிற மாதிரி இத்தனை பிடாரி வந்து பிறந்து இருக்குது. என்ன பாட்டியம்மா, பேர பிள்ளைகிட்ட யமவாதனை பண்ற போல இருக்கு. ஆமா, யமவாதனை. நரக வேதனையா, நரக வேதனை. கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு மருமக வந்தா எல்லாம் சரியா. மருமகளா? ஆமா, உங்க மகனுக்கு மனைவி மருமகதானே. என்ன அது மக மருமக என்ன சொல்ற? என்ன உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்னையாது இன்னைக்கு காலையில உங்க அப்பாவுக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் ஆயிட்டது. என்னடா இது? பெரிய தம்பி, என்னடா இது உங்க அப்பா இப்படி பண்ணி விட்டாங்க? என்ன சொல்ற? இன்னைக்கு காலையில கோவில்ல உங்க அப்பாவுக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் ஆயிட்டதாக சொன்னாங்க. சொன்னாங்களா? கையில என்னையா சொந்தமா? கல்யாணத்துக்கு நீங்க போயிருந்தீல்ல? வேண்டியவங்க கல்யாணத்துக்கு போகாம இருக்கலாமா தம்பி? பொண்ணு பார்த்தது நீதானே? என் தொழிலே அதானே தம்பி. யோ திமுரா, பொண்ணு பார்த்ததும் இல்லாம ரகசியமா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இங்க தூது வந்திருக்கிறியா? ஓ, எங்க அப்பா பின்னால சுத்தும் போதே எனக்கு தெரியும் இப்படி எங்கேயாவது கொண்டு போய் எக்கச்சக்கமா மாட்டி விட்டுருவேன்னு. 8 பிள்ளைகளுக்கு அப்ப நீ எல்லாம் குடும்பத்துக்குள்ள வரலாமா? எப்ப எல்லாம் சரி. என்ன இது? என்னடா உங்க அப்பா இப்படி பண்ணி விட்டாங்க? என்ன கேட்டா என்னமா சொல்லுவேன்? எங்க அப்பா என்ன நல்ல காரியம் பண்ணிட்டாங்க வீட்டுல, புதுசா இதை போய் தப்புங்கிறீங்க. இன்னும் என்னென்ன பண்ண போறானோ? ஆண்டவனே, நான் எந்த கோவில்ல போய் அழுவேன்? ஓ, அப்பா கல்யாணம் பண்ணிட்டானே, அதே கோயில்ல போய் அழு, சாமி முடிக்கட்டும். ஆண்டவனே, நான் இந்த சிசுகளை தங்க தாம்பாளத்துல வச்சு வளர்த்தேனே, வரப்போற சிரிக்கு இந்த தாய் இல்லாத பிள்ளைங்களை என்ன பாடுபடுத்தி வைப்பாளா? யார் பாட்டு வர போறா? உங்களுக்கு ஒரு சித்தி வர போறா. சித்தி எப்படி இருப்பா? பூரா மாதிரி இருப்பா. உங்களை குத்தி துறை வராரு. நிக்கிறாரு. துரைக்கு இன்னைக்கு தானே கல்யாணம் ஆயிருக்கு. அவன் என்னடா முறைக்கிற நாய? நீ கெட்ட கேட்டுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா. அட போவி, என் கண்ணு மறைஞ்சதுக்கு அப்புறம் நீ இந்த காரியத்தை செஞ்சிருக்க கூடாதாடா? அம்மா, இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புன்னு சொல்ற வயசாயிடுச்சு. உன் கண்ணு மறையிற வரைக்கும் நான் லேட் பண்ணா அதுக்கு மேல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர்ல இருக்கிறவங்க என்ன திட்ட மாட்டாங்களா? வாய மூடுறா. கல்யாண வயசுல ஒரு பொண்ணையும் பிள்ளையும் வச்சுக்கிட்டு இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறியடா. தெய்வத்துக்கு பொறுக்குமாடா? தாயே, தெய்வ பக்தி உடையவங்க நீங்க, உங்களுக்கு தெரியாதுதா? நானா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? எனக்கு என்ன கல்யாணம் தேவையா? எனக்கு என்ன திமிரா? ஆண்டவன் படைச்சா அவன் மேல என் தலையில எழுதிக்கிட்டு ஆட்டுறான், நான் கீழே இருந்துகிட்டு ஆடுறேன். நம்ம கையில என்ன இருக்கு? கையில மாத்திரம் எப்படி இருக்கும்? ரத்த திமிரு உடம்பு பூராவும் தான் இருக்கும்.
இந்த சரீரத்துக்கு கொஞ்சமாவது உழைப்பு வேணும். பிள்ளைங்களும் எட்டு, வாங்குற வட்டி எட்டு. அதுக்கு இந்த காரியம் மாத்திரமா செய்வீங்க? பாத்தியாமா, தகப்பன மகன் பேசுற பேச்சா இது? 8 பிள்ளைங்களுக்கு தகப்ப செய்யற காரியமா நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. அப்படி கேளுடா. இன்னும் கேட்பேன். ஏப்பா, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியா? அந்த பொண்ணு சரோஜா வயசு இருக்குமா இல்ல அதோட சின்ன பொண்ணா? அது ஐஸ்தான் போடா வெளியே. இந்த வீட்டுல மனுஷன் இருப்பான். அக்கா நான் தங்கச்சின்னு கூப்பிட வேண்டிய பொண்ணை சித்தின்னு கூப்பிட வச்சிட்டியாப்பா. நீ குடியிருக்கிற ஊர்ல இருந்தா மனுஷன் உருப்பிடுவான். இருக்கிற போடா. இதெல்லாம் கேட்டுட்டு போக மாட்டான். கேட்டல போடா. இன்னும் பெருசா இத்தனை நாள் வரைக்கும் இவர் சோத்த நாத்துன மாதிரி சரியா சம்பாதிக்க மாட்டேன். என் கையில தொழில் இல்ல, சிங்கத்து ஹோட்டல் இல்ல, படுத்து ஊருக்கு பிளாட்ஃபார்ம் இல்ல. அச்சின் சாவுங்க ரெண்டு பேரும். போடாவே. அவன் ஏன்டா போக மாட்டான்? டேய், 8 உள்ள பெற்றிருக்கிறியடா, அவனுக்கு அறிவு இல்ல. டேய், நான் சொல்றது உனக்கு காதுல விழல. உங்க அப்பன் உங்களுக்கா ஒரு சித்திய கட்டிட்டு தான்ல, அந்த சித்தி இப்ப இங்க வர போறான். அந்த மகாராணிக்கு ஆலாத்தி எடுக்க போறாங்கடா, ஆலாத்தி எடுக்க போறாங்க. ஏன் பாட்டி சித்தின குத்தி வைப்பான்னு சொன்னீங்க? அந்த சித்தியா? ஆமாடா, ஆமா பாட்டி. புலிகட்ட எடுத்து சுடுவாங்க சொன்னீங்க, அந்த சித்தியா? அந்த சித்தி தான்டா, அந்த சித்தி தான். ஏல எங்கிட்ட வாழ ஆட்டுற மாதிரி அவகிட்ட வாழ ஆட்டுனீங்களா, உங்களை எல்லாம் உமியா படைக்கிற மாதிரி படைச்சு ஊறி விட்டுடுவா. ஆமா, சொல்லிவிட்டேன். அடியே சரோசா, இங்க பாடி, உனக்கும் தாண்டி சொல்றேன். இப்படி 2ஆம் தாரமா வாக்கப்பட்டுக்கிட்டு வர்றவளுகள்லாம் எவவாய பிடுங்கி மல்லுக்கு நிக்கலான்னு அலைவாளுங்க. அதுக்கு நீ இடம் கொடுத்துடாத. அவளுக்கும் உனக்கும் ஏதாச்சும் கிச்சு முச்சுன்னு சத்தம் வந்துட்டா நீ தொலைஞ்ச. அப்புறம் உங்க அப்பா இருக்கானே அந்த வீணா போன பய, அவன் பொண்டலாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு உங்களை எல்லாம் நுக்கு 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 நொறுக்கி வாரி கூடையில ஓட்டி ஒட்டிடுவான். சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன். அடியே வந்துட்டா போல இருக்கடி. நல்லா இருக்கும். என்னக்கா பாக்குறேன்? ஒண்ணும் இல்லடா, அவருக்கு 8 குழந்தைங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதுகளை எல்லாம் காணமேன்னு பாக்குறேன். வந்துருச்சு. இழுக்கிறேன்.